வணக்கம். இது நம்ம அம்மம்மா வீடு. இன்னைக்கு அம்மம்மா வீட்டில் பார்க்க போகிறது ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட், எல்லாருக்குமே ஃபேவரட்டான காளான் மசாலா. இந்த லாக்டவுன் டைமில் நம்ம இந்த காளான் மசாலாவை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். இது செய்கிறது ரொம்ப சுலபம். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு இதை ரொம்ப ஈஸியாக செய்யலாம். வாங்க. காளான் 200 கிராம், அதை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கலாம். முட்டைகோஸ் ஒரு கப் அளவு, அதை நீளமாக கட் பண்ணி அதையும் இந்த காளான் கூட நம்ம இப்போ சேர்த்துடலாம். முட்டைகோஸ் காளான் ரெண்டுமே சம அளவு எடுத்து சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம், அதையும் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு 1/2 கப். ஜென்ரலாக கடைகளில் மைதா மாவு தான் சேர்ப்பாங்க. கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டுமேங்கிறதுக்காக கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் 1/4 கப். நீங்கள் அரிசி மாவு கூட இதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம். காளான் முட்டைகோஸ் கூட நாம் இப்போ சேர்த்த கார்ன்ஃப்ளவரும் கோதுமை மாவும் எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா கலந்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் தேவையான அளவு உப்பு. நாம் சேர்த்த மசாலா எல்லாத்தையும் எல்லா பக்கமும் நல்லா படுறபடி நல்லா கலந்துக்கலாம். இப்போது இது கூட கொஞ்சமாக தண்ணி இந்த மாதிரி தெளித்து நம்ம பிசைய ஆரம்பிக்கலாம். நாம் தண்ணியை மொத்தமாக ஊற்றிட்டோன்னா கோதுமை மாவும் கார்ன்ஃப்ளவரும் ஒரு பக்கமாக கட்டியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி செய்கிறதுனால அது ஈவனாக கோட் ஆகும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் நம்மளோட காளானும் முட்டைகோஸும் பொரிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச காளான் முட்டைகோஸை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எல்லாத்தையும் ஒரே பக்கமாக மொத்தமாக போட்டுறாதீங்க. நல்லா உதுத்து எல்லா பக்கமும் போட்டுருங்க. காளானும் சரி முட்டைகோஸும் சரி சீக்கிரமாக நல்லா வெந்துடும். அதனால் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுடலாம். ரொம்ப கருக விடாமல் அது நல்ல பொன்னிறமானதும் அதில் இருக்க எண்ணெயெல்லாம் நல்லா வடித்து எடுத்துட்டு நம்ம அதை எடுத்துடலாம். இந்த ஃப்ரை பண்ண காளானே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரெடி பண்ண காளான் ஃப்ரையை நம்ம வேறொரு பவுலில் மாற்றிடலாம். மீதி இருக்கிற எல்லா காளானையும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். வேறொரு கடாயில் 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் கருவேப்பிலை, 2 மிளகாய் 4 கீறி சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 2, அதை நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். 1/2 தக்காளி, அதை நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சமாக உப்பு. ஏற்கனவே மஷ்ரூமுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம ஏற்கனவே சேர்த்துட்டோம். அதனால் இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். சோயா சாஸ் 1 ஸ்பூன். உங்ககிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க, ஆப்ஷனல் தான். ஜென்ரலாக கடைகளில் சேர்ப்பாங்க. நான் சேர்த்த மிளகாயெல்லாம் இப்போ தனியாக எடுத்துருதேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சம்டைம்ஸ் அவங்க வாயில் கடிபடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இது கூட 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் இப்போ ஒன்றா நல்லா கலந்துக்கலாம். மசாலா நல்லா கொதித்து எப்படி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அதை நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட மசாலில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவரை நம்மளோட மசாலில் நம்ம சேர்க்கும் போது அதோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். நம்ம ஃப்ரை பண்ண காளானை இப்போ இந்த மசால் கூட சேர்த்துடலாம். நாம் ரெடி பண்ணி வச்ச கிரேவியையும் மஷ்ரூமையும் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துக்கலாம்.
மஷ்ரூமையும் மசாலாவையும் இந்த மாதிரி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டோன்னா அதில் இருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்த ஆரம்பிக்கும். அது நல்லா வத்துனதுக்கப்புறம் நம்மளோட சுவையான மஷ்ரூம் மசாலா ரெடி. இப்போ இதில் கொஞ்சம் வெங்காயத்தை தூவி சூடாக பரிமாறலாம். இதை கடைகளில் கொடுக்குற மாதிரி அலுமினியம் கண்டெய்னர்ஸில் வச்சு கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த லாக்டவுன் டைமில் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு செய்யக்கூடிய இந்த சுலபமான மஷ்ரூம் மசாலாவை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் பல பல சுவையான ரெசிபீஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அம்மம்மா வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.